இன்றைக்கி மார்னிங் வெள்ளனாவே எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் எல்லாருமே வேன் பிடிச்சி போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அங்கே போய் இறங்கினோடனே விக்கு குட்டிக்கு டான்ஸை பார்க்கணும். ஆடை தாங்க நாங்கள் பலி கொடுக்க போகிறோம். பாவம் அது தெரியாமல் அது புல்லு மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு பொட்டு வச்சு குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. விக்கு குட்டி கோயிலுக்கு போனவொடனே சாமியை கும்பிட்டாரு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வச்சு முடித்தவொடனே பிள்ளைங்களாம் அந்த பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடை வெட்டுறதுக்கு ரெடி பண்ணாங்க. அந்த ப்ராசஸை பார்த்தாலே எம்மோ பயமாக இருந்தது. அதனால அதை வீடியோவில் ஷூட் பண்ணல. நம்ம நிரா குட்டிக்கும் சரியான தூக்கம். நல்ல வேளை அங்கே தொட்டி இருந்தது, போய் அதில் ஆட்ட ஆரம்பிச்சாச்சு. பொங்கல் எல்லாரும் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கறி எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தாங்க சிக்கன்லாம் சமைச்சேன். நல்லா இருந்தது. எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம். சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது. உண்மையாகவே நான் சமைச்சேன்றதுக்காண்டி இல்லை, எல்லாருமே சேர்ந்து சமைச்சோம். அப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா பையன் ஊர்லேருந்து வந்திருந்தார். குட்டி வாண்டு அதை தூக்கி வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லோரும் உட்காந்துச்சு. சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் செரிமானம் ஆகிறதுக்காண்டி ஒரு வெத்தலை மடித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெத்தலை போடலான்ற ஒரு ஆசை வந்தது. வெத்தலையும் போட்டேன். நாக்கு நல்லா செவக்குன்னு பார்த்தா குட்டி ஒன்று தான் செவந்துருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எல்லாம் ஏறி கிளம்பி வரும்போது விக்கு குட்டி பஸ்ஸில் இருக்க எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த டே முடிஞ்சது சூப்பராக.